தேர்வே இல்லாம கனரா வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கான எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. அண்ட் அப்ளை பண்றதுக்கான உங்களுக்கு ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர் கேண்டிடேட் எல்லாருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 22,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/10/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் மெயில் ஐடி மூலிமா, அதாவது ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கனரா வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. கனரா பேங்க் செக்யூரிட்டி லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான கேரியர்ஸ் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் செலெக்ஷன் ஆன் ட்ரெயின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது, டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் செக்யூரிட்டிஸ் அண்ட் பிரைவேட் லிமிட்டடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ரட்டரிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஒர்க், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு 17/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுற முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் ஐடி மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த மெயிலில் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான எஜுகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ஃபினான்சியல் சர்வீஸை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டகரி, அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிலிட்டி, எல்லா எலிஜிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 31/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து இருக்கணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட், ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 50% மார்க் இருந்தாலே போதுமானது. இவங்க கொடுத்துருக்க இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட் கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து இருக்கும். உங்களுக்கான இந்த அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்டு உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ அண்ட் எஜுகேஷன் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆன்லைனில் நீங்கள் வந்து மெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா applicants@cammmoney.in அப்படின்னு நீங்கள் மெயில் ஐடியில் இந்த மெயில் ஐடியில் தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வயர்டு ரீட் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எதுக்காக வந்து ரிக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடியில் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்கு உள்ள, அதாவது இந்த டேட்டுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ அல்லது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ இருந்தாலே நீங்கள் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் இல்லை அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ரெஸ்யூம் வந்து மறக்காமல் அப்லோடு வந்து பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மார்க் ஷீட், நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அண்டு எஸ்எஸ்எல்சி அண்டு 10th 12th டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் ஷீட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்கான ரிலேட்டிவான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணிவிட்டு 17/10/2025 அன்றைக்கி ஈவினிங் 6 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான இந்த மெயிலில் சென்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கான கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்றது பிசிக்கலையோ அல்லது ஆன்லைன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து எப்போ இருக்கும், அதுக்கான டைம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லன்னா நீங்கள் மெயில் ஐடி மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க. அந்த மெயில் ஐடி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கான கண்டிஷன்ஸ். இது எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதற்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி எப்படி நான் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்புறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோடு பிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த பிசிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் சில ஸ்டாம்ப் ஃபார்ம் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுடைய நேம், அதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான், எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். உங்களுடைய ஃபுல் நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸ் மற்றும் பர்மனண்ட் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டு அவங்க ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேல் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டியும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிட்னா மேரிட்னு கொடுங்க, அண்ட் அன்மேரிடுனா அன்மேரிடுன்னு வந்ததை கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய கேட்டகரி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அண்ட் உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய ஸ்டேட், உங்களுடைய மதர் லாங்குவேஜ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் வந்து இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒர்க்கிங் நாலேஜை வந்து பற்றி இருக்கா, அப்படி இல்லைனா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ப்ரொஃபஷனல் அண்டு இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான பாசிங் இயர் என்ன, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, அண்டு உங்களுக்கான கிளாஸுக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதில் சில ஸ்டம்ப் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சிக்னேச்சரை போட்டு அவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க, உங்களுடைய மெயிலில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக பண்ணி நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. சரிங்களா? இப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காதீங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்ஸ்.